வணக்கம் நண்பர்களே, நான் கிருஷ்ணபாண்டியன், ராஜநிலை எண்கணித ஜோதிடர் ப்ளஸ் வாஸ்து நிபுணர். நம்ம யூடியூப் சேனலில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது நியூமராலஜி அண்ட் வாஸ்து ரகசியங்கள் யூடியூப் சேனலில் நாம் இன்றைக்கி எதை பற்றி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரக்காரங்களும் தங்களுக்கு சாதகமாக காரியங்கள் நடக்க வேண்டுமாயின் எந்த எண்களை பயன்படுத்தினா அவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அந்த எண்களை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமாக நடக்கும். 100% அதற்கு இந்த எண்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உதவி செய்யும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எந்த எண்களை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நம்பர் 56. இந்த 56ஆம் நம்பரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்னா, தங்களுடைய வாகன நம்பர்களை வச்சுக்கலாம், இல்லை மொபைல் நம்பரில் வச்சுக்கலாம், இல்லைனா ஏடிஎம் ஜிபே நம்பர்களில், இல்லைனா இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு தொழில் ரீதியாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல கூட அந்த 56 அப்படின்ற நம்பரை அவங்க பயன்படுத்தும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் சாதகமாக நடக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை ஒரு சந்தோஷத்துக்குள்ளே வைக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 56. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையணும், ஜெயிக்கணும், எடுத்த காரியத்தை சாதகமாக முடிக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்யும்பொழுது அவங்க கையில் இருக்க வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 45. இந்த 45ஆம் நம்பரை பரணி நட்சத்திரக்காரங்க தங்களுடைய கையில் வச்சுக்கும் பொழுது அது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாகவும், புது தொழில் சார்ந்த விஷயமாகவும், வாரிசு சார்ந்த விஷயமாகவும் அனைத்து விஷயத்துலையும் அந்த நம்பர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த 45ஆம் நம்பரை பரணி நட்சத்திரக்காரங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமாக நடக்கும். இதை அவங்க தங்களுடைய மொபைல் நம்பரில் தாராளமாக பயன்படுத்தலாம். அது தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம், சொத்து சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், டோட்டல் எதில் வேணாலும் அந்த 45ஆம் நம்பரை பரணி நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தலாம். நிச்சயமாக அவங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாகன நம்பர்களையும் பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்த நட்சத்திரம் என்னென்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்க தங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு உரிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 51. இந்த 51ஆம் நம்பர் அவங்கள வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகர்த்தி செல்லும். இந்த 51 அவங்க எல்லா விதத்திலையும் பயன்படுத்தலாம். மொபைல் நம்பர், வாகன நம்பர், ஏடிஎம் ஜிபே நம்பர் ப்ளஸ் டோர் நம்பர், தங்களுடைய பெயர் எண்கள் எதில் வேணாலும் இந்த 51 பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அது ஒரு நல்ல ஒரு வெற்றியை நல்லதொரு வளர்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய நம்பராக இந்த 51 இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகரணும், தனக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சாதகமாகவே நடக்கணும் அப்படின்னும்போது அவங்க தாங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர், நான் சொல்கிற நம்பர் எல்லாமே சிங்கிள் டிஜிட்டாக மட்டும்தான் பயன்படுத்தணும். நீங்கள் டபுள் டிஜிட்டு 4 டிஜிட் பயன்படுத்துவது, அதாவது டபுள் டிஜிட்டு இப்போ 41 டபுள் டிஜிட்டு இதை இப்படி தான் பயன்படுத்தணுமே தவிர அடுத்த எண்கள் சேர்த்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு ஆலோசனை பெற்றுக்கணும். அதில் நீங்கள் தயங்கக்கூடாது. ஏன்னா இன்னொரு எண்கள் சேரும்பொழுது டோட்டல் எண்கள் தவறாக வரும்போது அது தவறாக மாறிட்டுரும். சிங்கிள் எண்களாக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த எண்கள் ஜெயிக்க வைக்கும். அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம ரோகிணி நட்சத்திரத்துக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பர் 66 நல்ல ஒரு சாதகத்தை கொடுக்கும். அவங்களுக்குரிய சாதகமான நம்பராக வர்றதுனால கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிடத்துக்காரங்க நம்பர் 22 பயன்படுத்தணும். 22 பயன்படுத்தும் போது மிருகசீரிடத்துக்கு வெற்றி எளிது, சாதகம். அவங்க நடக்காத காரியத்தையும் ஒரு காரியங்கள் நடக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்துலையும் அந்த காரியத்தை எளிதாக நடத்தி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போது அவங்க பயன்படுத்தக்கூடிய நம்பர் 22. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்பர் எதிலெல்லாம் பயன்படுத்தலான்னா மொபைல் நம்பர், வாகன நம்பர், ஏடிஎம் ஜிபே நம்பர், கூகுள் பே நம்பர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பெயர் எண்கள் எல்லாத்துலேயுமே அவங்க பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகரணும் அப்படின்னு அவங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்போது அவங்க கையில் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரைக்கு 41.
இந்த 41ஆம் நம்பர் வந்து ஒரு குபேர சம்பத்தை குறிக்கிற ஒரு நம்பர், ஒரு அருமையான நம்பர். தாராளமாக அவங்க பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரக்காரங்க தங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும், வெற்றி பெறணும் அப்படின்பொழுது அவங்க கையில் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 79ம் 88ம் புனர்பூசக்காரங்க பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்கிறதுனால இந்த 79 88 அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூசம். பூச நட்சத்திரக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சாதகமாகவே நடக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க கையில் வச்சுருக்க அவங்க பயன்படுத்தக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 87. இந்த 87ஆம் நம்பர் பூச நட்சத்திரக்காரர்களோட கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகருவாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய இப்போ நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். இந்த ஆயில்யத்தை வந்து ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நம்பர் 73 அப்படின்ற நம்பரை அவங்க பயன்படுத்தும் போது ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அது வந்து வசப்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரங்க தங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின் பொழுது அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 92. இந்த 92ஆம் நம்பர் வந்து மக நட்சத்திரக்காரங்க கையில் இருக்குது. அவங்க அதை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இதை வந்து அவங்க வந்து அழகாக தன்னோட வாகன நம்பரில் பயன்படுத்தலாம், ஏடிஎம் ஜிபே நம்பர், கூகுள் பே நம்பர் ப்ளஸ் எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அபரீத வெற்றி கிடைக்கும். அடுத்தபடியாக பூர நட்சத்திரக்காரங்க தன்னோட வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 99. இந்த 99ஆம் நம்பர் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நம்பராக வர்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யத்தை படைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதனால் பூர நட்சத்திரக்காரங்க 99 பயன்படுத்தும் போது எளிதில் வெற்றி அடைவாங்க. அடுத்தபடியாக உத்திரம் நட்சத்திரக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகரணும், எடுத்த காரியங்கள் சாதகமாக முடியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வச்சுருக்க வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 85. இந்த 85ஆம் நம்பர் வந்து அவங்களுக்கு ஒரு அனைத்து காரியங்களையும் சாதகமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். இது வந்து ஒரு பொருளாதார சார்ந்த சிறப்பாக வச்சு பொருளாதார வசியம் உள்ள நம்பர். அதனால் வந்து 85 அவங்க தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக நான் பார்க்குற நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம். இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க தன்னோட வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க வந்து கையில் வச்சுக்கிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 93. இந்த 93 அஸ்த நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, வெற்றி பெறுவாங்க, வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக செல்வாங்க. கண்டிப்பாக தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்க தன்னோட பொருளாதார சார்ந்த விஷயங்கள் எடுத்த காரியம் சாதகமாக நடக்கணும் அப்படின் போது அவங்க வந்து நம்பர் 80 பயன்படுத்தணும். இந்த 80ஆம் நம்பர் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்க தன்னோட வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சாதகமாக நடக்கணும் அப்படின்போது அவங்க வந்து நம்பர் 95 பயன்படுத்தணும். இந்த 95 அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சாதகமாக நடத்தி கொடுக்கும். இந்த 95 அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சாதகமாக நடத்தி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்க தன்னோட வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னா அவங்க கையில் வச்சுருக்க நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. இந்த 16 அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வளர்ச்சியை கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயமாலும் சரி, நடக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல பலன்களை எளிதாக வசப்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரக்காரங்க ஜெயிக்கணும், அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லணும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுசத்துக்கு நம்பர் 33. இந்த 33ஆம் நம்பரை அனுச நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க தன்னுடைய காரியத்தை சாதகமாக முடிப்பதற்கு நம்பர் 10 அப்படின்ற நம்பரை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி வசப்படும். அவங்களுக்கு எல்லா காரியமும் இந்த 10ஆம் நம்பர் அவங்களுக்கு சாதகமாக பயன்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்க தன்னோட வாழ்க்கையில் ஜெயிக்கணும், தன்னுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தனக்கு வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றம் வேணும், வெற்றி பெறணும் அப்படின்போது நம்பர் 20ஆம் நம்பர் வந்து மூல நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். 20 சக்ஸஸை கொடுக்கக்கூடிய நம்பராக யாருக்கு வருதுன்னா மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வருது. அதாவது சாதகமாக தனக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் சாதகமாக நடக்கணும் அப்படின்றதுக்கு
பொருளாதார சார்ந்த விஷயங்களும் சரி, எந்த விஷயங்களாலும் சரி சாதகமாக நடக்கிறதுக்கு இந்த மூல நட்சத்திரக்காரங்க 20 பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக பூராட நட்சத்திரக்காரங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் சாதகமாக நடக்கணும் அப்படின்பொழுது நம்பர் 73. அடுத்தது பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து காரியத்தையும் பிரம்மாண்டமாக நடத்தணும், வெற்றி பெறணும், ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 04, 22. இந்த 04, 22 ரெண்டுமே ஒரு பவர்ஃபுல்லான நம்பர்கள் தான். அது வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பாங்க. தாராளமாக அவங்க வந்து நம்பர்களை பயன்படுத்தலாம். அடுத்து திருவோண நட்சத்திரக்காரங்க தங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 12. இந்த 12ஆம் நம்பர் வந்து அவங்கள வந்து நல்லதொரு வெற்றியை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வழி செய்யும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 08. இந்த 08 அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமாக வர்றதுனால அவங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை சாதகமாக நடத்தி கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு? அவிட்டத்துக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக சதய நட்சத்திரக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகரணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சதய நட்சத்திரத்துக்கு நம்பர் 32 ஒரு பவர்ஃபுல்லான நம்பராக வருது. இந்த 32 ஏற்கனவே பிரபஞ்ச சக்தி இருந்தால் அப்போ 32 சதயத்துக்கு வரும்போது கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க, சிறுதுளி பெருவெள்ளமாக தன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை அடைவாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 52. இந்த 52 அவங்க கையில் இருக்கும்பொழுது இந்த டோட்டல் 52 அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். நல்லது ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயமும் பல பேர்களை வேலை வாங்கக்கூடிய ஒரு முதலாளித்துவ நம்பராக அது அமைகிறது. அதனால் 52 தாராளமாக கொடுக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தன்னோட வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகருக்கு போகணும் அப்படின்போது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நம்பராக வருது 42. இந்த 42 அவங்க வந்து ஏடிஎம், ஜிபே, கூகுள் பே எல்லா நம்பர்களையும் பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க தன்னோட வாழ்க்கையில் உயரணும், ஜெயிக்கணும், அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அப்படின்பொழுது அவங்க பயன்படுத்தக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 64. இந்த 64 ரேவதி நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவாங்க. அவங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகருக்கு சென்று கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. நட்சத்திரத்துக்கு உண்டான பல நம்பர்களை சொல்லியிருக்கோம். இந்த நம்பர்களை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துங்க. இதை வந்து நீங்கள் வந்து 64 கூட இன்னொரு நம்பர் சேர்த்து பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்தணும்னா ஒரு ஆலோசனை பெற்றுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட எண்களாக பயன்படுத்தும் போது இப்போ நீங்கள் வந்து வண்டியில் வந்து எழுதி வச்சுருக்கீங்க, நம்பர் 64 எழுதி வச்சுருக்கீங்க, அவங்கவுங்க நட்சத்திரத்தோட நம்பர் எழுதி வச்சுருக்கீங்கன்னா அது சக்ஸஸை கொடுக்கும். உங்களோட டைரியில் எழுதி வச்சுக்கலாம், எதில் மொபைல் நம்பரில் வச்சுக்கலாம், மொபைல் நம்பரில் ஸ்க்ரீன் ஓப்பன் கூட வச்சுக்கலாம், மொபைல் நம்பரில் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ண தெரிகிற மாதிரி நம்பர் வச்சுக்கலாம், எதில் வேணால் வைக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க. கூட 2 எண்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு சின்ன ஆலோசனை பெற்றுக்கோங்க. ஏன்னா இந்த நம்பர் வந்து வேலை செய்யாமல் மாதிரி பக்கத்தில் நம்பர் வரும்போது இந்த நம்பர் வேலை செய்யாமல் சைலண்ட் ஆகிட்டுரும். அதனால் நல்ல எண்கள் பற்றி சொல்லியிருக்கிறோம். இந்த நல்ல எண்களை பயன்படுத்துங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. நல்ல தோறும் வளமுடன் வாழட்டும். வாழ்க வளமுடன். நான் கிருஷ்ணபாண்டியன். நன்றி, வணக்கம்.